ஆம். கடந்த 2 நாளைக்கு முன்னாடி வரலட்சுமி சரத்குமார் சரத்குமாருக்கு வந்து பார்த்திங்கன்னா, மும்பையை சேர்ந்த நிக்கில் சச்தேவ் அப்படிங்கிறதுக்கு மேரேஜ் கல்யாணம் நடந்தது. எங்கேயும் கேட்டிங்கன்னா தாய்லாந்து பேங்காக் பட்டாயால் அவங்களுக்கு மேரேஜ் நடந்திருக்குது. அதுக்கு நேற்றைக்கு சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஹோட்டலில் ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க. இந்த ரிசப்ஷனுக்கு தமிழக திரையுறவை சேர்ந்த அனைவரும் வந்திருந்தாங்க. அதுபோக அரசியல்வாதிகள் நிறையா வந்திருந்தாங்க. அதில் அண்ணாமலையிலிருந்து உதயநிதி ஸ்டாலின், மற்ற அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்திருந்தாங்க. இவங்க இங்கெல்லாம் விட்டு போட்டு தாய்லாந்தில் போய் கல்யாணம் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா அங்கே வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய உல்லாச நகரம், அதாவது எதுவுமே ஈஸியாக கிடைக்கிற ஒரு ஜாலியான நகரம். அதனால் அங்கே போய்க்கு எப்பவுமே ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற வந்து தாய்லாந்தில் போய் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. அடுத்து சென்னையில் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனில் நிறையா பிரபலங்கள் கலந்துட்டாங்க. இவர் என்ன மேட்ரு அப்படின்னா, நிக்கோலாஸ் சத்யதேவ் வந்து அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு 16-17 வயசில் ஒரு பெண் இருக்குது. அவங்கள விவாகரத்து பண்ணிவிட்டு இவங்ககிட்ட வந்து 14 வருஷமாக இவங்க 2 பேரும் வந்து நட்பில் இருந்ததாக வந்து வரலட்சுமி சொல்கிறாங்க. ஏன்னா சில பேர் வந்து சமூக வலைத்தளத்தில் கேட்குறாங்க, அப்புறம் என்ன பல்காக இருக்கார், நீங்கள் இப்படி எப்படி 2 பேரும் செட் ஆகுனா, அதை பற்றி உங்களுக்கு என்ன, நாங்கள் வந்து 14 வருஷமாக தொடர்பு இருக்கிறோம், அதாவது நட்பு முறையாக தொடர்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து நம்ம நாளாக திட்டமிட்டது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வரலட்சுமி வந்து நிறையா நம்ம நாளாக 40-45 வருஷம் மேரேஜ் பண்ணிட்டு வந்தாங்க. மற்ற நிறைய பேர்த்துக்குள்ள லவ் இருந்ததாக வந்து நிறையா வதந்திகள் வந்தது. அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து ஒரு மும்பையை சேர்ந்த ஒரு தொழிலதிபரை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ரிசப்ஷனுடைய புகைப்படங்கள் தான் பார்த்திங்கன்னா நிறையா சமூக வலைத்தளங்கள் போயிட்டுருக்கு. அதான் நம்மளும் இப்போ நம்ம வந்து நம்ம சேனலில் காமிக்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணி